இந்த வினையெல்லாம் அழிஞ்சிக்கிட்டே வரணும். வினை அழிஞ்சு போனால் சமாதி வரும்பா. அப்போ வினைங்கிறது பிறப்பு கொடுக்கக்கூடியது. மனப்பதிவுகளை அழிச்சிட்டா அந்த எண்ணம் இல்லைனாக்க பிறப்பு வராது. அந்த பிறப்புகளை அழிப்பதற்கு தான் யோகம் தியானம் எல்லாம் பண்ணுறோம். சிவ சிவ என்கிறர் தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாளும். மாயை மாயின்னு என்னென்னா அம்மா அப்பா உலகம், இந்த உலகமே அழிய போகிறதான், இந்த பிரபஞ்சமே அழிய போகிறதான். வினைப்பதிவுகள் தான் நம்மளை இயக்குது. இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டுன்னு வரும். இதெல்லாம் நம்ம படிக்க படிக்க தானாகவே ஞானம் வந்துடும். நமக்குள்ளே இருக்கிற சிவனே சிவன் சொல்லும்போது வெளியில் போய் தடை என்ன இருக்குது? கோயில் ஆவது எதுடா, குளங்கள் ஆவது எதுடா? கோயிலும் குளங்களும் கும்பிடும் குழாமரு ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை அல்ல எண்ணர். ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை எண்ணர். இந்த மலம் நீங்காத தயால குணம் வராது, சாத்திய குணம் வருது. சாத்திய குணம் வந்ததுபடி தான் உயிர் அனுபவம் வரும். பிராணனையே அதிகம் எடுத்துக்கிற மாதிரி தியானத்தை போயிட்டு இருந்தோம்னா அவங்களுக்கு பிராண கோஷம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, சுழிமுனை இயங்குது. சதா இறைநிலையில் இருப்பவர்களுக்கு ஒன்று தெரிஞ்சுங்க, இந்த யோகம்லாம் நான் பலதான் சொல்லியிருக்கேன். இந்த யோகம்லாம் யாருக்கு? போன ஜென்மத்தினுடைய பதிவு தான் இந்த ஜென்மங்கிறீங்கள. அப்போ கர்மாவும் தொடர்ந்து தான் வருமா? அந்த கர்மா தான் பதிவு. அந்த கர்ம பதிவுகளை அழிக்கிறதுக்கு பேர் தான் யோகம். ஆணவம் கண்மம் மாயன் இருக்கு இல்லையா, மும்மலங்கிறோம். அந்த வினை பதிவுகள் நம்ம உள்ளே இருக்குது. வினை ரெண்டு சேரும்போது நல்வினை தீவினை சமமாகும் போது தான் நமக்கு சுழிமனை எங்கே சமாதி அடையும். நல்வினை தீவினை ரெண்டும் ஒன்று கூட குறைய இருந்தாலும் நமக்கு சமாதி கிட்டாது. இந்த வினையெல்லாம் அழிஞ்சிக்கிட்டே வரணும். வினை அழிஞ்சு போனால் சமாதி வரும்பா. அப்போ வினைங்கிறது பிறப்பு கொடுக்கக்கூடியது. அந்த வினை என்பது நம்ம ஆன்மாவில் இருக்குது. அந்த வினை தான் நமக்கு இந்த பிறப்பை தருது, அதை நம்ம செயல்பட வைக்குது. அதனால் முன் ஜென்ம வினை பதிவுகள் தான் நம்மளுடைய இயக்கம். அந்த வினை பதிவுகளை பூரா அழிக்கிறது தான் யோகம். யோகத்தை உட்காந்து வினைப்பதிவு அழிச்சிட்டா வித்துள்ள சமாதி வித்தட்ட சமாதின்னு இருக்குது. மனப்பதிவுகளை அழிச்சிட்டா அந்த எண்ணம் இல்லைனாக்க பிறப்பு வராது. அப்போ மனசுக்குள்ளே இருக்கிற பதிவுகள் இருக்கு இல்லையா, அதுதான் நமக்கு பிறப்பை தருது. அந்த பிறப்புகளை அழிப்பதற்கு தான் யோகம் தியானம் எல்லாம் பண்ணுறோம். சிவ சிவ என்கிறர் தீவினையாளர், சிவ சிவ என்றிட தீவினை மாளும். சிவ சிவ என்றிட சிவகதி தானே ஒரு பாடல் இருக்கு இல்லையா. அப்போ சிவ சிவ என்றிட தீவினை மாயும். மந்திரம் சிவ மந்திரம் சொல்ல சொல்ல வினைகள்லாம் அழிஞ்சிக்கிட்டே போகும். மந்திரம் சொல்கிறது எதுக்கு? வினைகளை அழிக்கிறதுக்கு தான். வினைகளை அழிக்கும்போது பிறப்பு தடுக்கப்படுது. அதனால் அது என்னோட தொடர்ச்சி தான். அதுதான் கண்மம்னு சொல்கிறது. ஆணவமும் நான் பிறப்பு எடுக்கிறோம் இல்லையா, அந்த பதிவுகள் நாம் விரும்பி எதையும் செய்யலை, நம்ம செயல்படுறோம் எதுக்கு தக்கன, வினைக்கு தக்கன அப்படின்னு நினைக்கிறது கண்மம். மாயின்னு என்னென்னா இந்த பிரபஞ்சத்தில் அழியக்கூடியது எல்லாம் மாயை. நாம் அழியக்கூடிய பொருளை நினச்சிக்கிட்டு அதுக்காக பற்று வச்சுக்கிட்டு அலைகிறோம். அம்மா அப்பா உலகம், இந்த உலகமே அழிய போகிறதான், இந்த பிரபஞ்சமே அழிய போகிறதான். நீ எல்லாம் சேர்த்து வச்சு எழுதி படித்து எல்லாம் டிக்கெட்டாக வச்சு நான் தான் எழுதுன இவ்வளோ ரெக்கார்டுன்னு சொல்கிறோம். ஒரு ஞானி சொல்கிறாருன்னு வச்சுக்க, திடீர்னு உலக பிள்ளை எல்லாம் அழிய போகுது. எல்லா அழியும் ஒன்றுமே போக போகுது. அப்போ ஒன்றுமே இல்லாத போக போகுதுங்கிறத உணர்ந்துக்கிட்டால் அவனுக்கு மலம் நீங்குது. அப்போ வினைப்பதிவுகள் தான் நம்மளை இயக்குது. அப்போ கண்மம் என்றால் வினைப்பதிவுகள், ஆணவம் என்றால் இது மாயையில் வகைப்பட்ட நான், புருஷன் இல்லை. மாயைன்னா அழிந்து போகிறதெல்லாம் உண்மை நினச்சிட்டு அதுக்காக உழைக்கிறது. இப்போ சிவனை தவிர இந்த உலகத்தை எதுவுமே நிரந்தரம் இல்லை. வள்ளுவர் சொல்கிறார், பொருள்னு ஒரு பொருள் வரும். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டுன்னு வரும். இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டுன்னு வரும். அப்போ பொருள் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள்னா, அழியாதது எதுவோ அதுக்கு பேர் தான் பொருள். அழியாத எதுவும் அதுக்கு பேர் தான் பொருள். அழியிறது பொருள் அல்ல. புரியுதுங்களா? அப்போ இந்த உலகத்தில் அழிகிற பொருளை நாம் அதுக்காக உழைச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ அழிகிற பொருளெல்லாம் மாயை. அப்போ இந்த உலகம் அழிய போகணுன்னு தெரிஞ்ச போது நம்ம மாயை நீங்கிடுறோம். உண்மையை நோக்கி அழியாத நம்ம சீவனுக்காக உழைக்க ஆரம்பிக்கிறோம். அப்போ நம்முடைய ஆன்மாவுக்காக, நம்முடைய சீவனுக்காக உழைக்கிறது தான் இந்த உழைப்பில் நிரந்தரமானது. அதையும் வள்ளுவர் தான் சொல்கிறார்.
ஈதல் இசைப்பட வாழ்தல், அது வல்லது ஊதியம் இல்லை உயிருக்கு. இந்த உலகத்தில் நீ என்ன செய்கிற? ஈதல் இசைப்பட வாழ்தல்னார். இதை வந்து புலவர்கள் சொல்லுவாங்க. ஈதல் ஒன்று, இசைப்பட வாழ்தல் ஒன்று. இது ரெண்டு சேர்ந்தால் ரெண்டு இல்லை, அதுன்னு வள்ளுவர் சேர்ந்து ஒன்றா தான் சொன்னார். கொடுக்கறதும் புகழும் ரெண்டு ஒன்றுன்னு சொன்னார். கொடுக்கறது ஒன்று, புகழ் வேறு ஒன்றும் இல்லை. கொடுக்குறவர் யாரோ அவருக்கு தான் புகழ், மற்ற பொருளெல்லாம் புகழ் நிரந்தரம் இல்லை. அதனால தான் ஈதல் இசைப்பட வாழ்தல், அதுனார். ரெண்டு சேர்த்து அதுனார். அது வல்லது ஊதியம் இருக்கு. அவை அல்லதுன்னு சொல்லலாம். ரெண்டு வேறு வேறுனாக்க அவைன்னு சொல்லலாம். இதுதான் புகழ். கொடுப்பு பிறருக்கு உதவி செய்கிறது எதுவோ அதுதான் புகழ் நிரந்தரம், அதுதான் உதவி. அது அல்லதுன்னு சொல்கிறது காரணம், அது தவிர வேறு எல்லாம் இல்லை. அப்போ ஈதல் இசைப்பட வாழ்தல், அது வல்லது ஊதியம் இல்லை இந்த உயிருக்கு. இந்த உயிருக்கு அதுதான் எடுத்துகிட்டு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த மாதிரி தான் நம்ம பண்ணணும். நம்ம சித்த சமயம், சைவ சமயம், 96 தத்துவம் இதெல்லாம் நம்ம படிக்க படிக்க தானாகவே ஞானம் வந்துடும். நமக்குள்ளே இருக்கிற கிணறு வெட்ட வேண்டியதான், ஊற்று தானாக வரும். வெளியெல்லாம் போய் தேட வேண்டியதில்லை. அதனால் நமக்குள்ளே சிவனே சிவன் சொல்லும்போது வெளியில் போய் தேட என்ன இருக்குது? கோயில் ஆவது எதுடா, குளங்கள் ஆவது எதுடா? கோயிலும் குளங்களும் கும்பிடும் குழாமரு, ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை அல்ல என்னார். ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை என்னார். இல்லை அப்படி வந்து இதான் நம்ம ஆன்மீகம். மலம் நீங்குதுனால அதில் அடங்கி போச்சுங்க. இது மூணும், ஆணவம் கண்மம் மாயங்கிறது மூணு சேர்ந்து மலம். இந்த மலம் நீங்காத தயால குணம் வராது, சாத்திய குணம் வருது. சாத்திய குணம் வந்த பிற்பாடு தான் நான் போன கூட்டத்திலே சொன்னேன். சாத்திய குணம் வந்த பிற்பாடு தான் உயிர் அனுபவம் வரும். உயிர் அனுபவம் வந்த பிற்பாடு தான் உங்களுக்கு அருள் அனுபவம் வரும். அருள் அனுபவம் வந்தால் சிவ அனுபவம் வரும். அப்போ மும்மலம் நீங்காத யாரும் ஆன்மீகத்தில் ஈடுபட முடியாது. ஆன்மீகத்தில் வந்து ஈடுபட்டும் பொழுது சாகக்கலை வருது. சாகக்கலை என்பது என்ன தெரியுங்களா? சாகக்கலைன்னு சொன்னால் நம்ம சன்மார்க்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன், நம்ம முன்னோர்கள் சொல்ல தான் சொல்கிறேன். நான் ஒன்றும் பெருசாக சிந்திச்சுட்டு நான் தான் புதுசாக சொல்கிறேன்னு சொல்லலை. இந்த திரேகத்தை சுத்த திரேகமாக்குறது தான் முதல்ல சன்மார்க்கத்தின் முதல் படி. இந்த உடம்பு அழியாக இருக்கணும்னா இந்த உடம்பை சுத்த திரேகமாக்கணும். சாதாரண சுத்த தேகம் அப்படிங்கிறது மலஜல கழிவுகள் இல்லாத உடம்பை கொண்டு வருது. இந்த உடம்புல இப்போ மலம் வெளியே போகுது, நாறுது. இந்த மலத்தை குறைக்கலாம், நாற்றத்தை குறைக்கலாம். பிராணனையே அதிகம் எடுத்துக்கிற மாதிரி தியானத்தை போயிட்டே இருந்தோம்னா உணவு குறைஞ்சிக்கிட்டே போய்டும், மலம் குறைஞ்சிக்கிட்டு போய் உணவும் குறைஞ்சி போய்டும், மலம் குறைஞ்சிடும். போக போக உணவு வேண்டாங்கிற நிலையை நோக்கி போயிடுவாங்க. வள்ளல் பெருமான் 6 மாதத்துக்கு ஒரு தரம் ஒரு கவலம் சாப்பிடுவார். இடையில் எப்போதாவது வெல்லம் கலந்த நீரை பருகுவார். இப்போ உங்களுக்கு களைப்பு வந்துன்னு வச்சிங்களேன், ரொம்ப களைப்பாக இருக்கீங்கன்னா எதுவுமே சாப்பாடு இல்லை, வீட்டுக்கு போக நேரம் ஆகுது, வெல்லம் வாங்கி, நாட்டு வெல்லம், நல்ல வெல்லம் வாங்கி வாயில் போட்டு தண்ணி குடிச்சிங்கனாக்க உடனே உங்களுக்கு சத்து ஏறிடும். புரியுங்களா? அப்போ அது குளுக்கோஸ் மாதிரி, வெல்லம் தான் சத்து. அப்போ வள்ளல் பெருமான் வந்து ஒரு சில மாதங்களுக்கு ஒரு முறை உண்பார், அதுவும் சில கவலங்களை உண்பார். ஏன்னா அவங்களுக்கு பிராண கோஷம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு, சுழிமுனை இயங்குது. சதா இறைநிலையில் இருப்பவர்களுக்கு ஒன்று தெரிஞ்சுங்க, இந்த யோகம்லாம் நான் பலதான் சொல்லியிருக்கேன். இந்த யோகம்லாம் யாருக்கு? இதை வந்து மேலே கீழே பிரிக்கணும். கீழே உள்ளவங்களுக்கு தான். மேலே உள்ளவங்க சதா இறை சிந்தனையோடு இருப்பவர்கள் யாருக்கும் யோகம் தேவையில்லை. சதா இறை சிந்தனையோடு ஒருவர் இருக்கிறார் என்றால் அவருக்கு எந்த பிரச்சனையும் தேவையில்லை. சதா மேலான நிலையில் இருப்பவர்களுக்கு விந்து உற்பத்தி ஆகும். தெரியுங்களா? விந்து எப்போ உற்பத்தி ஆகும்? இந்த உலக சிந்தனை இருக்கும்போது தான் உற்பத்தி ஆகும். சதா இறை சிந்தனை இருப்பவருக்கு இந்த விந்து உற்பத்தி ஆகாது. நன்றி, வணக்கம்.